ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அறிவோம் அமெரிக்கா சீரியஸில் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் கிராசரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ராதா இந்தியன் கிராசரிஸ்க்கு வந்திருக்கேன். இது சவுத் கரோலினா ஸ்டேட்டில் கிரீன்வில் கவுண்டியில் இருக்குது. இங்கே நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், அரிசி, பருப்பு எல்லாமே கிடைக்கும். எங்கூட வாங்க, ஷாப்பிங் பண்ணலாம். இவங்க தான் இந்த கடை ஓனர்ஸ். 2 பேருமே பிரதர்ஸுங்க. இந்த கடையை ரொம்ப வருஷமாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யூஎஸ் வந்ததுலேருந்து 4 இயர்ஸாக இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுறேன். இவங்க தன்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃப்ரண்ட்லேயே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் சக்தி ஆச்சி மசாலாலேருந்து எவரெஸ்ட் மசாலா வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. இது 20 or 22 LBs இருக்கும். நம்ம ஊர் படி 9 to 10 kgs. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பொன்னி அரிசி, பாஸ்மதி அரிசி, சோனா மசூரி அரிசி, இட்லி அரிசி, சீரக சம்பா ரைஸ் கூட கிடைக்குங்க. அரிசி எல்லாமே 20 LB பேக்காக வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் தால் செக்ஷன் இருக்குது. இங்கே நார்த் இண்டியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பருப்பு வகைகள் வச்சுருக்காங்க. நிறைய இருக்கிறதுனால நான் வாங்கியிருக்கிற பருப்புகளை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வாங்கியிருக்க பருப்பு பார்த்திங்கன்னா துவரை பருப்பு, அடுத்து வெள்ளை உருண்டை உளுந்து, எல்லாமே நான் 4 LB பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். 4 LBங்கிறது 1.81 kgs. அடுத்து உடச்ச வெள்ளை உளுந்து. 4 LB வாங்கும்போது தான் நம்மளுக்கு காஸ்ட் பெனிஃபிட் இருக்கும். அடுத்து இது வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, கொள்ளுப்பருப்பு கூட நம்மளுக்கு கிடைக்குதுங்க இங்கே. அடுத்து இது வந்து ப்ரௌன் சுண்டல். ஒயிட் சுண்டல் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால ப்ரௌன் மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, மைதா, கார்ன்ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், ராகி மாவு, அந்த மாதிரி ஃப்ளார் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் ரவா, வீட் ரவா, தெலுங்குக்காரங்க யூஸ் பண்ணுற இட்லி ரவா கூட இருக்குது. நான் ராகி மாவு மட்டும் எடுத்திருக்கேன். ராகி வடா, ராகி களி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலாம், அதுக்காக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. அடுத்து வேர்க்கடலை எங்கே இருக்குது அப்படின்னு நான் தேடிட்டுருக்கேன். எங்கே இருக்கும்? கிடச்சிருச்சு. 2 LB வாங்குறதா 4 LB வாங்குறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். 4 LBயாகவே வாங்கிக்குவோம். ஏன்னா இது ரா பீனட்ஸ் தான். சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு வேக வச்சு கொடுக்கலாம். அதனால் 4 LBயாக எடுத்துட்டேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேஷ்யூ இருக்குது, அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ட்ரை கிரேப்ஸு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனி பேக்கெட்டாக வச்சுருக்காங்க, அது எல்லாம் இருக்குது இங்கே. அடுத்தது கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் தனித்தனி பேக்கெட்டாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி, சீரகம் பவுட்ரு பண்ணியும் வச்சுருக்காங்க. கரம் மசாலா தூள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இதுலேயே மேலே பார்த்திங்கன்னா எல்லா பருப்பு வகைகளையும் ஸ்டாக் வச்சுருக்காங்க. மெயினாக புளி கிடைக்குதுங்க இங்கே. புளி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். மில்லட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாமை, வரகு, குதிரைவாளி, சோளம், கம்பு, ராகி, கவுனி அரிசி அப்படின்னு எல்லா வகையும் இருக்குது. இது 2 LB பேக். நம்ம ஊர் படி 900 grams. குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம டயட் எப்படியோ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஈனோ, பெருங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனி ரேக்கில் இருக்குது. சால்ட்டு, கல்லுப்பு, ஹிமாலயன் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு அதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜாகரி ஐட்டம்ஸ், கரும்பு சக்கரை, அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் எல்லாமே இருக்குது. இப்போ தான் நம்ம மெயின் செக்ஷனுக்கே வந்திருக்கோம். என்னென்னு கேட்குறீங்களா? அதான் ஸ்நாக்ஸ். எல்லா ஸ்நாக்ஸும் இருக்குங்க. தஞ்சாவூர் மிக்சர், மதுரை மிக்சர், மெட்ராஸ் மிக்சர், மிக்சர் மட்டும் இல்லை, முறுக்கு, சிப்ஸு, உடுப்பி முறுக்கு, காராசேவ் எல்லாமே இருக்குது. நம்ம ஊரை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுல மெயின் பிளேஸ் இந்த ஸ்நாக்ஸுக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிஸ்கட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பிஸ்கட்ஸும் இங்கே இருக்குங்க. பெரியவங்களுக்கு டயட் பிஸ்கட்ஸ் கூட வச்சுருக்காங்க. என்ன தான் இந்த ஊரில் குக்கீஸ் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஊர் பிஸ்கட்டில் தான் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேக்டு ரெடிமேட் ஜூஸ் எல்லாம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் அப்பளம், வத்தல், வடாம், நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற பாப்பட்ஸ் கூட இருக்குது. நான் அப்பளம் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே எல்லா டைப் சேமியாவும் இருக்குது. நம்ம ஊர் அணில் சேமியா கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
ஆயில் செக்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், நெய் எல்லாமே இருக்குது. நம்ம ஊர் சோப்பு, ஹேர் ஆயில், ஃபேஸ் பவுடர், ஹென்னா பவுடர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊர் மேக்கப் ஐட்டம்ஸ். நூடுல்ஸில் மேகி, கப் நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன பேக்கெட் கூட வச்சுருக்காங்க. அடுத்து இட்லி மிக்ஸ், தோசை மிக்ஸ் மாதிரி ரெடி மிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அவல் பொரி கூட கிடைக்குதுங்க இங்கே. க்ளீனிங்க்கு முக்கியமான ஐட்டம் வச்சுருக்காங்க. பேசிக்காக சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. தோசைக்கல், கரண்டி, டம்ளர், பிளேட்ஸு, கப்ஸு, டிஃபன் பாக்ஸ், கெட்டில் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. பூஜா ஐட்டம்ஸ், ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, திரி, தீபம் ஆயில், மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்பப்போ ஓனர் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கிழங்கு வகைகள், பெரிய வெங்காயத்தில் ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன் எல்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் தயிர் பெறையாகாதனால ரெடிமேட் தயிர் பேக்கெட் நிறைய வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான கவர்லாம் எடுத்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரெஷ் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம ஊர் காய்கறிகளான கத்திரிக்காய், பாவக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குங்க. கீரை வகைகள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பசுமஞ்சள் கூட கிடைக்கும். இட்லி மாவு, தோசை மாவு, சாம்பார் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஊறுகாய். எல்லா வகையான ஊறுகாயும் டிஃப்ரெண்ட் பிராண்டில் இருக்குது. கீழே ரெடிமேட் சப்பாத்தி, நான் வச்சுருக்காங்க. சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய தொக்கு வகையராக்கள் எல்லாமே இருக்குது. புளித்தொக்கு, டொமேட்டோ தொக்கு, புதினா, லெமன் ரைஸ் மிக்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எம்டிஆர், ரெடி டு ஈட், உப்புமா, பொங்கல், கிரேவி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அநேகமாக இது பேச்சுலர்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக சாஸ் ஐட்டம்ஸ். அடுத்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் காஃபி பவுடர் எல்லாம் லைனாக வச்சுருக்காங்க. டீ பவுடரும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது. ஃப்ரோசன் செக்ஷன் தனியாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேவி, சப்பாத்தி, பரோட்டா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டஃப்டு பராத்தா, நான் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரொமாலி ரொட்டி கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரோசன் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் தான். ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாப்பிங் வர முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேக்கில் ஃபுல்லாக ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பன்னீர், ஃப்ரோசன் கோகனட் அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன 2 ட்ராலி ஃபுல்லாக வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அம்மா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அச்சச்சோ கடுகு தீர்ந்து போச்சுன்னு சொன்ன உடனே பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் ஓடி போய் 100 கிராம் கடுகு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஒரு வழியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சுது. அதுக்குள்ளே எங்கே கிளம்பிட்டீங்க? பில் போடணுமில்ல. இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் பீப்புளும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால சேஃப்டிக்காக டிரான்ஸ்பரண்ட் ஷீட் பில்லிங் செக்ஷனில் போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. பில்லிங் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக $339.40. நம்ம ஊர்படி அப்ராக்சிமேட்டாக 25,000 ருபீஸ். தனித்தனியாக என்ன ப்ரைஸுன்னு இந்த பில்லில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே.